வணக்கம், இது உங்கள் மோனோட்ரானிக்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா V-Guard கிறிஸ்டல் ப்ளஸ்ங்கிற மாடல். இது என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் லைட்டும் எரியல, அவுட்புட் லைட்டும் எரியல. அப்படியே ஒரு சில டைம் எரிஞ்சாலும் ரெண்டுமே டக்குன்னு ஆஃப் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இது என்ன ப்ராப்ளம் சொல்லி நம்ம கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்டுமே எரியலை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு லைட்டுமே எரியல அப்படின்னா மெயின்ஸ் கார்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸ்டெபிலைசரில். அது பார்த்தீங்கன்னா செட்டோட பேக் சைடில் வரும். இந்த இடத்துல ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட் மாடல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஃபியூஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ரெட் கலர் அதை லூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே ஒரு ஃபியூஸ் இருக்கும். அது நல்லா இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வர ஃபியூஸு வெடிக்கலாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் இதையே போட்டுக்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு இந்த ஃபீஸ் போயிருந்தால் வேறு ஃபீஸ் போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். அப்படி ஆன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டெபிலைசர் ரெடி ஆயிரும். அப்படியும் ஆன் ஆகல பட்சத்தில் நம்ம உள்ளே கழட்டி செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. மறுபடியும் பவர் ஆன் பண்ணுறேன். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இப்போ நம்ம கழட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் கவர் கழட்டி தான் வச்சுருக்கேன். ஃபியூஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் மெயின்ஸ் கார்டு கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் தான். ஃபஸ்ட்டு ஒன்று மதர் போர்டை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பேனல் கழட்டி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு மதர் போர்டு தனியாக வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின்ஸ் கார்டை பவரில் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் கழட்டுங்க. இல்லைன்னா சேக்கடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ தனியாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி லைன் இன்புட்டும் அதே மாதிரி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வர வோல்ட் அவுட்புட்டு. இது பார்த்தீங்கன்னா போர்டு சர்க்யூட் வேலை செய்கிறதுக்கு ஒன்றான ரெண்டு அவுட்புட்டு ப்ரைமரிலேருந்து உள்ள வெளியே வரும். இந்த சர்க்யூட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரெண்டு சப்ளை எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுலேயுமே நம்ம வோல்ட்டு வருதான்னு ஏசி லைன் வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் இன்புட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெண்டு லைட்டுமே தெரியல, பவர் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் மீட்டரை ஏசியில் 750 வோல்ட்டில் வச்சுருக்கேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லீடு அது இந்த இடத்துல வருது. அது எதாவது வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எந்த வோல்ட்டு வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ரெண்டு லீடு பார்த்தீங்கன்னா கீழே வருது. அது வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 26 வோல்ட் வருது. இந்த ரெண்டு லீடு வோல்ட் வந்ததுனால நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இதை ஒன்று வோல்ட்டு கம்பல்சரி வரணும். ரெண்டுலேயுமே வோல்ட்டு வரலைங்கன்னா பட்சத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்மளுக்கு வோல்ட்டு வந்துருச்சு 26 வோல்ட்டு. ஆனால் மேலே வரல. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டுக்கு இந்த டயோடு ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு வோல்ட்டு வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வோல்ட்டு நம்மளுக்கு இதில் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வோல்ட்டு இன்னும் அதிலிருந்து ஃபங்க்ஷன் ஆகல. அது ஒரு ரிட்டன் சப்ளை மாதிரி போய் ரிட்டன் ஆகும். நம்ம இங்கே சப்ளை வோல்ட்டு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இதை நான் டிசியில் வச்சுக்கிறேன். அந்த கெப்பாசிட்டிக்கு என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 வோல்ட்டு லோட் ஆகுது. அடுத்து செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டிரான்சிஸ்டர் இதை தான் மெல்ட் ஆகி தான் பாருங்கள். ஏன்னா இது மெல்ட் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு ரெண்டு லைட்டுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா இதில் இருந்த வோல்ட்டு தான் நம்மளுக்கு இன்புட் அவுட்புட் லைட்டுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி ரிலேக்கும் இதில் இருந்தால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வரும். இந்த டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 882 போட்டிருப்பாங்க. டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 882 வரும். D882 வரும். இப்போ நான் அதில் வோல்ட் என்ன வோல்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம்.
கெப்பாசிட்டருக்கு நம்மளுக்கு 30 வோல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டரோட இன்புட் அவுட்புட்டில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 16 வோல்ட் வருது. சென்டர் பின்னில் 30 வோல்ட் வருது. அதாவது கெப்பாசிட்டரோட இன்புட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் பின்னில். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 வோல்ட்டு, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் தான் வருது. இந்த 16 வோல்ட்டு நம்மளுக்கு இங்கே வந்தால் தான் மீதி ஃபங்க்ஷன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் நம்ம கழட்டிட்டு வேறு டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது ட்ரை சால்ட் இருந்தாலும் நம்ம ட்ரை சால்ட்டு பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சென்டரில் இன்புட்டு கீழே வர 16 வோல்ட்டும் மேலேயும் பார்த்திங்கன்னா அதே 16 வோல்ட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் மீதி ஃபங்க்ஷனே ஒர்க் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்புட்டு கரெக்டாக இருக்குது. கீழே வர 16 வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. மேலே வர 16 வோல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 1 வோல்ட்டு தான் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு வேறு டிரான்சிஸ்டர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா AA2ன்னு சொல்லி டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு பதிலாக புதுசாக வர ஒரு AA2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறேன். D882. இந்த AA2 வர டிரான்சிஸ்டர் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த டிரான்சிஸ்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிறதுனால அந்த இடம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டருக்கு ஒரு சின்ன ஹீட் சிங்க் கிடச்சதுன்னா கூட நீங்கள் அதை போட்டு டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இதை இன்புட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸும் மெல்ட் ஆகிருக்கு. அதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்வ் பண்ண இடத்த டின்னர் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டேன். ரிலேவும் ஆன் ஆகிற சவுண்ட் வந்துடுச்சு. அப்படியே நம்மளுக்கு போர்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இருந்தாலும் நம்ம முன்ன வோல்ட்டு வந்ததுக்கு இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 28 வோல்ட்டு லோட் ஆச்சு. இப்போ அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட சென்டர் பின்னுக்கு என்ன வோல்ட் வந்துன்னு பார்க்கலாம். முன்ன 30 வோல்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதே வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 15-16 வோல்ட் வந்தது. இப்போ அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 வோல்ட்டு தான் வந்தது. இப்போ எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15.5 வோல்ட் வந்துடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ மதர் போர்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த பேனல் லைனை கொடுத்து 2 லைட்டும் எரியுதான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இன்புட் லைட்டும் அவுட்புட் லைட்டும் ஃபங்க்ஷன் ஆகாது. நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேருந்து அவுட்புட் வோல்ட் வந்தால் தான் இந்த இண்டிகேட்டரில் ஃபங்க்ஷனே கரெக்டாக ஒர்க் ஆகும். இதே ஏதாவது மெல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், வோல்ட் ஏதாவது லோவாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 லைட்டுமே பார்த்தீங்கன்னா பிளிங்காகி வந்துகிட்ருக்கும். ஒரு சில மாடலில் பார்த்தீங்கன்னா டப்பன்னு சொல்லி சவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது, லைட் அமைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்குமாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த டிரான்சிஸ்டர் நம்ம சேஞ்ச் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் ரெடி ஆயிரும். அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது இந்த 20 வோல்ட் 30 வோல்ட் வர கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா ரிட்டன் ஃபால்ட் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி
ஆளுங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.